வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பிறருக்கு உதவுவதன் மூலம் உயர்ந்த இடத்தை அடைவது எப்படி? அன்னைக்கு ஒருத்தர் பேசியிருந்தார். இந்த போறார் பாருங்க, பாவங்க, அடுத்தவருக்கு உதவியே ஏழையாக போனாருங்கன்னாரு. எனக்கு படாது எங்கேயோ உதச்சது. ஒருத்தருக்கு உதவுவதன் மூலம் நம்ம ஏழை ஆகிட முடியுமா? அப்போ சரியாக உதவி செய்யலையா? ஏன்னா பொதுவாகவே என்னென்னா, யூ சர்வ் மோர் அண்ட் ஏர்ன் மோர் அப்படி தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உதவுங்க, நிறைய பேர் சேவை செய்யுங்க, அதன் மூலம் வெற்றி கொள்ளுங்கள், அதன் மூலம் நிறைய சம்பாதிங்க, அதன் மூலம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையுங்கள். அப்போ பிறருக்கு உதவியும் செய்யணும், அதை நம்முடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக்கணும். அதுதான் சரியாக இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம வளர்ந்துட்டே போனால் தான் கூட கொஞ்சம் உதவி செய்ய முடியும். நல்லவர்கள் கையில் பணம் இருந்தால் தாங்க நிறைய பேருக்கு உதவ முடியும். நான் நல்லவன், எனக்கு பணம்லாம் வேணாம் பாஸ் அப்படின்னா வேறு யாருக்கும் அந்த பணம் போகுது. ஆக நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிறருக்கும் உதவணும், அந்த உதவியை, அதற்கான நன்றியை நாம் பயன்படுத்தி கொண்டு நாமும் வளரணும். நல்ல ஒரு இடத்துல பணம் இருக்கணும், இருந்தால் தான் நல்ல விஷயங்களுக்கு பயன்படும். அச்சா, இப்போ இது எப்படி அடைகிறது, என்ன பண்ண போகிறோம்? ஒரு வெர்ஜீனியா கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை. இது ஒரு உண்மை சம்பவம், வரலாற்றில் நிகழ்ந்த உண்மை சம்பவம். ரொம்ப ஒரு குளிரான நேரம் அமெரிக்காவில். காலையிலேருந்து ஒரு வயதான ஒருத்தர் அந்த கடற்கரைன்றோட அந்த ஒரு ஆற்றங்கரை கூட சொல்லலாம், அந்த ஆற்றங்கரையில் காத்துக்கிட்டு இருக்கார். அவரால் அந்த கரையினுடைய மறுபக்கத்துக்கு போகணும். பயங்கர குளிராக இருக்கனால தண்ணிக்குள்ளே இறங்கி நடக்க முடியல, வயசாகி போச்சு. யாரோ நமக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கார். அப்போல்லாம் அந்த பாலம்லாம் கிடையாது, குதிரைகளில் ஆற்றை கடந்து செல்லணும். சாயந்தரம் வரை காத்துக்கிட்டே இருக்கார். பகல்லே குளிர்றதுனா சாயந்தரம் எவ்வளோ குளிர்ந்துருக்கும். அப்போ தொடர்ந்து ஒரு 5 குதிரை, ஒரு குதிரை வருது, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குதிரையில் வீரர் வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு, யார்கிட்டையும் ஒரு உதவி கேட்கல. 5ஆவது குதிரையில் வந்த ஒரு மனிதர்கிட்ட என்னைய மறுகரையில் கொண்டே விட முடியுமான்றார். அதுதான் கடைசி குதிரை. அவர் சிரிச்சுக்கிட்டே சரி வாங்கன்னு சொல்லி குதிரையில் ஏற்றி உட்கார வச்சுட்டு மறுகரையில் கூட இறக்கி விடுறாரு. இறக்கி விடுறப்ப அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் அந்த பெரியவர்கிட்ட. ஐயா, நீங்கள் தளர்வாக இருக்க பார்த்தா காலையிலேருந்து நின்றுருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு முன்னாடி என் நண்பர்கள் 4 பேர் போனாங்க, அவங்ககிட்டலாம் உதவி கேட்காம ஏன் என்கிட்ட மட்டும் உதவி கேட்குறீங்க? ஒருவேளை நான் மறுத்துருந்தால் நீங்கள் இன்றைக்கி பூரா இங்கே நின்றுருக்கணும், அது தெரியுமே, ஏன் மற்றவங்க உதவி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், உன் கண்ணில் தான்ப்பா எனக்கு ஒரு அன்பு தெரிஞ்சது, உன் கண்ணில் தான் ஒரு மனிதனையும் தெரிஞ்சது, அதனால் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னாராம். இவர் உடனே குதிரையை விட்டு இறங்கி அந்த பெரியவருடைய காலை தொட்டு கும்பிட்டு ரொம்ப நன்றி, என்னை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப நன்றின்ட்டு போனாராம். அப்படி போன வீரர் யாருன்னா, குதிரையை ஓட்டி வந்த வீரர் யாருன்னா, அமெரிக்காவினுடைய 3வது அதிபர் ஹோம்ஸ் ஜாஃபர்சன் பேர். ஹோம்ஸ் ஜாஃபர்சன் அமெரிக்காவினுடைய 3வது பிரசிடென்ட், அதிபர். அவர் எழுதுகிறார், என்னுடைய அன்பு யாரோ ஒரு பெரியவரை ஈர்த்தது மாதிரி அமெரிக்க மக்களை ஈர்த்த காரணத்தால் நான் அமெரிக்க அதிபர் ஆனேன்னு எழுதுகிறார். இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் குதிரையில் வந்து கொண்டிருந்தால் உங்கள் கண்களை பார்த்துவிட்டு அந்த பெரியவர் உங்களிடத்தில் உதவி கேட்பாரா? உதவி கேட்பார் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய அன்பு இருக்குன்னு அர்த்தம். நான் எதுக்குப்பா உதவணும் போப்பா அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி, உங்கள் கண்களில் அன்பை பார்த்தேன், உங்கள் கண்களில் உதவுகிற மனிதநேயத்தை பார்த்தேன்ற மாதிரி நம் கண்களில் தெரிகிறதா? நம்மால் அப்படி இருக்க முடியுமா? ஏன்னா அப்படி இருந்தவர் தான் அமெரிக்காவுடைய அதிபதியாக இருக்கார். இன்னொரு சம்பவம் ஒரு பக்கம் வச்சுருவோம். இன்னொரு சம்பவம், அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரபுக்களில் ஒருவர் ருண்டல்ஃப் சர்ச்சில் அப்படின்னு பேர். அவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்குக்கு படிப்பதற்கு நிதியுதவி செய்கிறார், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் யார்னா, அவர் தான் அந்த நிதியுதவி பெற்று படித்து பென்சிலின்ற தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தவர். காலம் கடந்து போன பிறகு இந்த சர்ச்சிலுடைய பையன் தான் வின்ஸ்டன் சர்ச்சில், சர் வின்ஸ்டன் சர்ச்சில், இங்கிலாந்துடைய அதிபதியானவர், இங்கிலாந்துடைய பிரதமரானவர்.
சர்ச்சிலுக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்ப இந்த பென்சிலின் தான் அவருக்கு உதவியாக இருந்தது. இப்போ யாரோ ஒருத்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய பிறகு அதே உதவி அவருடைய பையனுக்கு வந்திருக்கு பாருங்க. வாழ்க்கைங்கிற இப்படித்தாங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ன்றோம்ல, அது உண்மை. தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறோம்ல, அதுவும் உண்மை. நாம் வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் பிறருக்கு உதவ வேண்டும். உதவுவது நமக்கு நிச்சயமாக வெற்றியாக திரும்ப வரும். 2-3 ரூல்ஸ் இருக்குதுல. உதவுகிற போது நல்ல விஷயங்களுக்காக உதவணும். நான் நிறைய பேருக்கு உதவுனேன் சார், எனக்கு பிரச்சனை தான் சார் வருது அப்படின்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தேடி தேடி ஓடி ஓடி நீங்கள் போய் உதவணும்னு அவசியம் இல்லை. வந்து கேட்ப ஒரு இடத்துல உதவுனா கூட போதும். நம்ம ஊர்லங்க உதவின்னு என்ன நினைக்கிறோம்னா தேடி தேடி போய் உதவணும்னு நினைக்கிறோங்க, அவசியம் இல்லை. இந்த நிறைய சமூக சேவை கிளப்புகள்லாம் இருக்குல்ல, ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், ஜேசிஸ் கிளப், ரவுண்ட் டேபிள் கிளப், இந்த கிளப்லலாம் பார்த்தீங்கன்னா உதவிகள் நிறைய செய்கிறாங்க. நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது, மனிதாபிமானத்தோடு செய்கிறாங்க. ஆனால் இவங்களாம் தேடி தேடி போய் உதவி செய்கிறதுக்கு பதிலாக இவங்கள சுற்றியும் நிறைய ஏழைகள் இருக்காங்க. இவங்க வீட்டில் பெருக்கிற ஆள், இவங்ககிட்ட வண்டி ஓட்டுற ஆள், இவங்க வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற ஆள், இது மாதிரி நிறைய பேர் ஏழைகள் இருக்காங்க. அவங்களுக்கே உதவலாம். ஏன்னா அவங்களாம் நிச்சயம் ஏழைகள் தான். இவங்க கணக்கு முன்னாடியே தெரியும். கணக்கு காமிக்கிறக்காக உதவ வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்குலாம் உதவணும்னா நாளைக்கு இவங்க நமக்கு உதவ போகிறாங்க. ஆக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவுங்கள். நமக்கு என்ன சிக்கல்னா, அந்த ஏழைகள் திரும்ப 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 வந்து நிற்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இருந்தால் உதவ போகிறோம், இல்லாட்டி இல்லை. ஆக எல்லாருக்கும் உதவுகிற போது நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை சுற்றி இருக்கவங்க நமக்கு வந்து கூட நிற்பாங்க. நிற்கிற போது நம்ம பிரச்சனையை கலைந்து விடும். யோசிங்க, நீங்கள் ஒரு 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கஷ்டத்தப்போ உங்களுக்கு 4 பேர் உதவுவாங்க. நீங்கள் 2 பேருக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவைன்னா கூட 2 பேர் ஆர்டர் எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஆக தொடர்ந்து உதவிக்கொண்டே இருங்கள். உதவிக்கொண்டே இருப்பவரால் தான் வாழ்க்கையில் உயரத்துக்கு செல்ல முடியும். ஒன்று தெரிஞ்சுங்க, யார் தெரியுமா மிக வேகமாக உயரத்துக்கு செல்வார்கள்? யாரெல்லாம் உதவிட்டே வர்றாங்களோ வர்றவங்க பின்னாடி வரவங்களுக்கு இவங்க உதவுவாங்க. நீங்கள் உயரத்திற்கு செல்ல வேண்டுமானால் நிறைய பேருக்கு உதவினால் மட்டுமே உயரத்துக்கு செல்ல முடியும். ஏன்னா தனி மனிதராக உயரத்தை எட்ட முடியாது. உயரத்தை எட்டுவதற்கு பல்வேறு மனிதர்களின் உதவி தேவை. அதற்கு அடிப்படையில் நீங்கள் உதவ வேண்டும். தேடிப்போய் உதவணும்னு அவசியம் இல்லை. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களுக்கு தேவையின் போது உதவினால் போதும். அந்த உதவியே உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அஸ்திவாரமாக அமையும். உதவுவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.